ஆடியோ கேக்குதா? Yes, ma'am. ஓகே. ஸோ லாஸ்ட் அப்போ எது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பிரிக்ஸ்ல? ஸ்பெஷல் டைப் ஆஃப் Ma'am, பிரிக்ஸ்லாம் அந்த பார்த்தாச்சுல்ல? beveled closure, last a bat. பேட் வரைக்கும், அதாவது ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ மேனுஃபேக்சரிங் பார்த்தாச்சு, டைப்ஸ் பார்த்தாச்சு, அண்ட் தென் அதோட டெர்மினாலஜிஸ், கோட் ரெஃபரன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் Yes, தென் ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று, இது வந்து நமக்கு கோட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 1 minute. ஓகே. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து டெஸ்டிங் நம்ம நார்மலா பார்த்துருப்போம். என்னென்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் செக் பண்றணும், அண்ட் தென் வாட்டர் அப்சார்ப்ஷன், எஃப்ளோரசன்ஸ் இந்த மாதிரி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நார்மலா பார்த்துருப்போம். ஸோ இதே இது உங்களுக்கு கோடல் ப்ரொஃபஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கோட் நம்பர்லாம் கூட இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. ஸோ நான் ஹெட்டிங் நோட் பண்றேன், அந்த கோடுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ okay, ma'am. பார்க்கலாம். ஐஎஸ் 5454 இந்த பில்டிங் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் இதுல உள்ள கோட் நம்பர்ஸ், அந்த எதுக்கான எந்த கோடு அப்படிங்கறத தனியா கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி நேரம் ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸோ இது பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் சாம்பிளிங் ஆஃப் கிளே பில்டிங் பிரிக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிவிஷன். ஸோ இதுக்கான கோட் நம்பர் இது. ஸோ இதுக்கு இந்த கோட் நம்பர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றபடி பெருசா தேவையில்ல. இது இதுக்கு சாம்பிளிங்க்கு. இதே மாதிரி டெஸ்ட்டுக்கு ஒன்று இருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ் 349519 சாரி ஹைபன், ஓகே, ஹைபன் 1992. ஸோ இது பார்த்தோம்னா மெத்தட்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் burnt clay building bricks. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஆன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று burnt clay, ஸோ அது கூட பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து சாம்பிளிங்னு கேட்பாங்க, இது வந்து டெஸ்ட்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல தான் நமக்கு மொத்தம் 3 பார்ட்டா பார்ப்போம். ஸோ இது இந்த கோட்ல சாரி அரௌண்ட் ஒரு 4 பார்ட்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த ஐஎஸ் 3495 1992ல பார்ட் 1 வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டிட்டர்மைன் பண்ணக்கூடியது. ஸோ இன் டெப்தா நம்ம டீடைல்டா பார்க்கலாம். அண்ட் தென் பார்ட் 2 வாட்டர் அப்சார்ப்ஷனுக்குள்ளது. இது இந்த கோட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? வாட்டர் அப்சார்ப்ஷனுக்குள்ளது. பார்ட் 3 எஃப்ளோரசன்ஸ் செக் பண்றது. அண்ட் தென் ஃபைனலா பார்ட் 4 வார்பேஜ் பத்தி படிக்கக்கூடியது. ஓகே, ஸோ இது நம்ம பெருசா பார்க்க தேவையில்ல. வார்பேஜ் பத்தி படிக்கிறது தான் பார்ட் 4 தெரிஞ்சா கூட போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ இனிஷியலா ஃபர்ஸ்ட் பார்ட் 1 என்னது? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டிட்டர்மைன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒரு பிரிக் நம்ம மேக் பண்ணிட்டு அதை வந்து ரூம் டெம்பரேச்சர்ல 24 ஹவர்ஸ்க்கு வாட்டர்ல இமர்ஸ் பண்ணி வச்சிடணும். இமர்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த பிரிக், ஸோ அதான் நம்ம ஸ்பெசிமன் சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த பிரிக்கை வெளியே எடுத்து அதுல உள்ள அந்த சர்ப்ளஸ் வாட்டர்னா எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் எல்லாத்தையும் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லயே அதை வந்து காய விடுறோம். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த பிரிக்ல நமக்கு என்ன இருக்கும்? ஃப்ராக் இருக்கும். ஃப்ராக்னா என்னது? டாப் மோஸ்டோட டிப்ரெஷன் சொன்னோம். அந்த ஃப்ராகை அரௌண்ட் 1:3 சிமெண்ட் மாட்டரால ஃபில் பண்ணணும். இது இம்பார்ட்டன்ட். என்ன ப்ரொபோர்ஷன்? 1:3. ஓகேங்களா? சிமெண்ட் மாட்டரால நம்ம வந்து அந்த ஃப்ராக்ல வந்து ஃபில் பண்ணிட்டு ஓவராலா ஒரு 24 ஹவர்ஸ்க்கு இதை வந்து ஒரு ஜூட் பேக் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிளீன் வாட்டர்ல ஒரு 3 டேஸ்க்கு நம்ம வந்து திரும்ப அகைன் வந்து மூழ்கி வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டு நம்ம அந்த ஸ்பெசிமன் எடுத்து ஒரு எப்படி சொல்றது? ஸோ இதான் வந்து இப்போ பிரிக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பிரிக்ல இங்க ஃப்ராக் மார்க் இருந்துச்சு. இது மேல நம்ம வந்து சிமெண்ட் மாட்டர் வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேல ஒரு பிளைவுட் ஷீட்டு, கீழே ஒரு பிளைவுட் ஷீட். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளைவுட் ஷீட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த பிளைவுட் ஷீட்டோட திக்னஸ் என்னன்னு கேட்பாங்க, 3 mm. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு மேலதான் நம்ம வந்து லோட் அப்ளை பண்ணணும், கம்ப்ரசிவ் லோட். ஓகேங்களா? ஸோ அந்த ரேட் ஆஃப் லோடிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 Newton per mm² per minute இருக்கணும்.
ஓகே, ஸோ இதான் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டிட்டர்மினேஷன் பொறுத்த வரைக்கும். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பிரிக் எடுத்து வாட்டர்ல ஒரு 24 ஹவர்ஸ்க்கு இமர்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் அதை வந்து வெளியே எடுத்துட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு அப்படியே ட்ரை பண்ண விடுறோம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ராக்ல 1:3 சிமெண்ட் மார்டர் எடுத்து ஃபில் பண்றோம். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு ஜூட் பேக்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அகைன் அதை எடுத்து கிளீன் வாட்டர்ல ஒரு 3 டேஸ்க்கு இமர்ஸ் பண்ணி வைக்கணும். அப்புறம் அந்த ஸ்பெசிமனை எடுத்து மேல ஒரு பிளைவுட், கீழே ஒரு பிளைவுட், அந்த பிளைவுடோட திக்னஸ் வந்து 3 mm. ஸோ அதை வந்து நம்ம வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம லோடிங் கொடுக்கணும். லோடிங் எவ்வளோ, ரேட் ஆஃப் லோடிங் 14 Nm/mm²/minute. ஓகே, ஸோ இதான் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பொறுத்த வரைக்கும். ஸோ கோட் புக்ல நமக்கு கொடுத்துருக்குது இது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் பார்ட் 2ல எதை பத்தி சொல்லியிருக்காங்க, வாட்டர் அப்சார்ப்ஷன் வச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுலயும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இனிஷியலா 24 ஹவர்ஸ் வந்து வாட்டர்ல இமர்ஸ் பண்றோம். வாட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு வாட்டர்ல, ஓகேங்களா, கோல்டு வாட்டர்ல இமர்ஸ் பண்ணி 24 ஹவர்ஸ் வச்சுட்டு அப்புறம் அதை எடுத்து நம்ம ஓவன்ல ட்ரை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அது வந்து அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர்லயே நம்ம வந்து ட்ரை பண்ணிடுவோம். இது வந்து ஓவன்ல அரௌண்ட் 105 to 115 டிகிரி செல்சியஸ்ல ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணதுக்கு அப்புறமாட்டு அதை வந்து வெயிட் எடுக்கிறோம். அதை வந்து M1 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகே, அண்ட் தென் அகெயின் அந்த ஸ்பெசிமனை எடுத்து கிளீன் வாட்டர்ல ஒரு 27 ± 2 டிகிரி செல்சியஸ், இது வந்து நம்ம இந்த ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் படிச்சிருப்போம். அந்த இதுல அந்த டெம்பரேச்சர்ல இமர்ஸ் பண்ணிடணும் ஒரு 1 டேக்கு. அந்த வெயிட்டை M2ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு வெயிட்டையும் வச்சு M2 - M1 டிவைடட் பை M1 × 100. ஸோ இதுதான் நமக்கு வாட்டர் அப்சார்ப்ஷன் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஸோ இதை வச்சுதான் வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 3 என்னது, எஃப்ளோரசன்ஸ். ஸோ எஃப்ளோரசன்ஸ்னாலே என்னது, ஒரு ஒயிட் பேச்சஸ் ஸ்டெய்னிங் மாதிரி. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து என்னதான் வந்து நம்ம ஓவரால் வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும். அந்த வாட்டர் எவாப்ரேட் ஆகுறத நம்ம வந்து இப்போ ரெசிஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த வாட்டர் எல்லாத்தையும் என்ன பண்ணும், பிரிக்கே அப்சர்வ் பண்ணிக்கும். பிரிக் அப்சர்வ் பண்ணிட்டு அது நமக்கு அங்கங்க எஃப்ளோரசன்ஸா கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுதான் நமக்கு வந்து எஃப்ளோரசன்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுல வந்து மொத்தம் ஒரு 5 இதா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நில், அதாவது 5 கண்டிஷன்ஸா பிரிப்பாங்க. செகண்ட் ஒன் ஸ்லைட், தேர்ட் ஒன் moderate, fourth one heavy, fifth one serious. ஓகே, இந்த மாதிரி 5 கண்டிஷனா பிரிப்பாங்க. நில் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு டெபாசிட்டும் இல்லை. ஓகேங்களா, நோ டெபாசிட். ஓகேங்களா, ஸோ எஃப்ளோரசன்ஸ் வந்து சுத்தமா இல்லவே இல்லை. ஆர்எல்ஸ் எஃப்ளோரசன்ஸ் வந்து லெஸ் தென் 10% இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்லைட் அப்படின்னா அப் டு 10%. ஓகே, சாரி, ஆக்சுவலி இது வந்து இதுக்கு தான் வரும், ஸ்லைட்டுக்கு தான் வரும். நமக்கு நோ டெபாசிட் அப்படின்னா நில்லு. ஸ்லைட் வந்து அப் டு 10% வரைக்கும் நமக்கு டெபாசிட் இருக்கு அப்படின்னா வந்து அதை வந்து ஸ்லைட் கண்டிஷன் சொல்லுவோம். மாடரேட் வந்து அப் டு 10% நோட் பண்ணிடுறேன். மாடரேட் வந்து அப் டு 50%, 50. ஓகே, 50%க்கு உங்களுக்கு டெபாசிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அப் டு 50% தான் என்னது, ஓவரால் ஏரியால 50% ஆஃப் ஏரியால டெபாசிட் ஆயிருக்குன்னா அது மாடரேட். இதே மோர் தேன் 50% ஏரியா உங்களுக்கு டெபாசிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது ஹெவி. ஓகே, ஸோ இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப, அதாவது அந்த எக்ஸ்போஸ்ட் ஏரியாலாம் அப்படியே பவுடர் ஃபார்ம்ல விழ ஆரம்பிச்சிடும், ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சீரியஸ் கண்டிஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதான் எஃப்ளோரசன்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் ஃபைனலா வார்பேஜ். வார்பேஜ்ங்கிறது நமக்கு என்னது, இப்போ எப்படி சொல்றது, ஒரு பிரிக் வந்து நமக்கு ரொம்ப அப்படி ஒரு மாதிரி பிளாட்டா மேல ஃபுல்லா ரஃபா ஒரு ஸ்மூத்னஸே இல்லாம, சிம்பிளா நம்ம சொல்லணும்னா கிச்சன் ஐட்டம் படி வச்சு சொல்லணும் அப்படின்னா, இப்போ தோசைக்கல்ல வந்து எண்ணெயே ஊத்தாம தோசை சுட்டா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஒரு ரஃபா அப்படி கிரியேட் ஆகுமா, அந்த மாதிரி கிரியேட் ஆகிறதா என்னன்னு சொல்லுவோம், வார்பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த வார்பேஜை நம்ம மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மெஷரிங் வெஜ். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் அதுல இம்பார்ட்டன்ட். ஓகே, மித்தபடி வேற எதுவும் தேவையில்லை. பார்ட் 4னா வார்பேஜ் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்.
மெஷரிங் வெட்ஜ் வந்து அந்த வார்பேஜை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் லைக் இப்போ பிரிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இப்படி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அப்போ எனது இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு டிப்ரெஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது இதை வந்து மெஷர் பண்றதுக்கு இங்க இப்படி ஒரு வெட்ஜ் மாதிரி வைப்பாங்க. இந்த வெட்ஜ் தான் என்ன சொல்லுவோம், மெஷரிங் வெட்ஜ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கோட் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸோ இதுல மற்றபடி வேற எதுவும் இல்லை. நமக்கு ஓவராலா பிரிக் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பிரிக் மேசன்ட்ரி, ஸ்டோன் மேசன்ட்ரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான நோட்ஸ் காப்பி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் உள்ள கோட் இருக்குல்ல, அது ஜஸ்ட் ஹைஃபன் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ளதை ஹெட்டிங்கா போட்டுக்கோங்க. IS 3495ங்கிறத அது தனி ஹெட்டிங்கா போடுங்க. நம்ம அதில் வந்து பார்ட் 1 தனியா, பார்ட் 2 தனியா அந்த மாதிரி பார்ப்போம். எஸ் மேம். IS 5454/1978 methods of sampling of clay building bricks அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. And then next heading-ஆ போட்டுக்கோங்க IS 3495/1992 methods of test of burnt clay building bricks போட்டுட்டு part 1 heading போடணும். ஃபர்ஸ்ட் இந்த heading போட்டுக்கோங்க. நான் ஹெட்டிங் போட்டேன். அடுத்து பார்ட் 1 எழுதவா மேம்? part 1 வந்து determination of compressive strength ன்னு sub heading போட்டுக்கோங்க. அதுல பாயிண்ட் சொல்றேன். determination of compressive strength. எஸ் மேம். Okay, so அதுல first point immerse in water. எஸ் மேம். at a room temperature. எஸ் மேம். for 24 hours. ஓகே. Next point. Remove the specimen. எஸ் மேம். and drain out any surplus moisture. மேம், and drain out Any surplus. 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 surplus moisture. Yes ma'am. at room temperature. Yes ma'am. Next point. Fill the frog. Fill the frog. Yes ma'am. and all voids. And all voids, ma'am. voids. VOIDS. all voids. உங்களுக்கு சாயில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல மேம், இதுதான் போயிட்டு இருக்கு. பில்டிங் மெட்டீரியல் மட்டும் போயிட்டு இருக்கு அப்படிதானே? எஸ் மேம். ஓகே ஓகே. and all voids. all voids. Okay, all voids. Okay. in the bed face. bed face ma'am. bed BED. Okay. bed face. Okay ma'am. flush with FLUSH. flush with Yes ma'am. cement mortar. Yes ma'am. cement mortar within the bracket note பண்ணிக்கோங்க 1:3. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? Yes ma'am. next point. store under Yes ma'am. damp jute bags. damna ஈரமான சாக்கு பை. ஈரமானது. ஆமா. Okay. damp jute bags for 24 hours. Yes ma'am. next point. immersed in clean water. immersed in clean water. Yes ma'am. for 3 days. Okay ma'am. next point. place a specimen. place a specimen with flat faces. Ma'am, place a specimen with flat faces. with flat faces. FACES. faces.
faces. Okay, ma'am. Flat faces, horizontal, Okay, ma'am. and mortar filled And mortars filled face, face, ma'am. face Yes, ma'am. facing upwards Yes, ma'am. between two Yes, ma'am. tri-plywood sheet. Ma'am, try plywood. Tri-plywood sheet. அது thickness 3 mm tri-plywood சொல்லுவாங்க. ஓகேங்களா? Okay, ma'am. Between டூனா டூ பீசஸ், ரெண்டு பீஸ்க்கு இடையில வைக்கிறோம். அதனால between 2 3 அதாவது tri-plywood sheet Okay, ma'am. of 3 mm thickness. த்ரீ எம்எம்ங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Yes, ma'am. Next point, rate of loading. Yes, ma'am. 14 Newton per mm square Yes, ma'am. per minute. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். Yes, ma'am. நெக்ஸ்ட் பார்ட் 2ன்னு போட்டு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. டிட்டர்மினேஷன் ஆஃப் வாட்டர் அப்சார்ப்ஷன். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், Yes, ma'am. 24 hours immersion cold water test. Cold water tester, ma'am. Next point, dry the specimen Yes, ma'am. in a ventilated oven. In a ventilated oven. In Ma'am. a ventilated oven Okay, ma'am. at a temperature of Okay, ma'am. 105 to 115 degree Celsius. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Okay, ma'am. Till it attains Yes, ma'am. Substantially constant mass. Substantially constant mass. Yes, ma'am. Okay, next point. Cool the specimen Yes, ma'am. to room temperature and obtain its weight as M1. As M1, ma'am. Okay. M1. Next point, immerse completely dried specimen in clean water at Yes, a ma'am. room temperature of 27 plus or minus 2 degrees Celsius Yes, ma'am. for 24 hours. For 24 hours. Yes, ma'am. Next point, complete the weighing. Now complete the weighing. 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 Yes, ma'am. Complete the weighing. 3 minutes Yes, ma'am. after the specimen has
After the specimen has been Yes, ma'am. removed from water, Yes, ma'am. bracketல M2 நோட் பண்ணிக்கோங்க. And then formula போட்டு box பண்ணிக்கோங்க. W is equal to M2 minus M1 divided by M1 into 100%. Yes, ma'am. அடுத்து part 3 determination of efflorescence. அதுல first point reported as அப்படின்னு போட்டுட்டு ஒரு சைடு ஹெட்டிங் மாதிரி reported as ன்னு போட்டுட்டு அதுல first nilன்னு போட்டுட்டு நான் சொல்றத ஹைஃபன் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. nil ஸ்லைட் இதெல்லாம் வந்து வேற கலர்ல நோட் பண்ணனா நோட் பண்ணிக்கோங்க. Yes, ma'am. Yes, the Reported first as one reported as அதுல first one nil அப்படின்னு போட்டு ஹைஃபன் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. when there is no deposits of efflorescence. When there is no deposits of efflorescence. yes, ma'am. Next, slide. Hyphen போட்டு நோட் பண்ணிக்கோங்க. When not more than 10%, when not more than 10% Yes, ma'am. of exposed area of the brick, Exposed area, ma'am. exposed area of the brick Exposed area of a brick, ma'am. of the brick Of the brick. Okay. is covered with a Yes, ma'am. thin deposit, Ma'am. is covered with a thin deposit of Thin deposit of, okay, ma'am. thin deposit of salt. Salt, ma'am. Salt. Okay. Next, moderate போட்டு third one moderate போட்டு hyphen போட்டுக்கோங்க. Yes, ma'am. அதுல பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. when there is a Yes, ma'am. heavier deposit Yes, ma'am. than under slight conditions Ma'am, than under slight condition, ma'am. than அதாவது heavier Okay. deposit than under slight condition Okay, ma'am. and covering up to Yes, ma'am. 50% Yes, ma'am. of the brick surface. இதுல அந்த percentage எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. nilனா no deposit, slightனா up to 10%, moderateனா up to 50%. Okay. Now, of the brick surface, no, ma'am. Of the up to 50% of the exposed area of the brick surface. Exposed area. Next, fourth one, heavy. போட்டு hyphen போட்டுக்கோங்க. When there is a heavy deposit of salt, when there is a heavy deposit of Yes, ma'am. salts covering 50% or 50% or, ma'am. or Yes, ma'am. more than 50% or more than 50% of the exposed area
of the exposed area of the brick surface. Of the brick surface. Next point. Next fifth one, serious போட்டு hyphen போட்டுக்கோங்க. When there is a heavy deposit, of salt Yes, ma'am. with powdering of the exposed area. Yes, ma'am. Next part 4 heading போட்டுக்கோங்க, determination of warpage. Yes, ma'am. அதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான் நோட் பண்ணிக்கோங்க. measuring wedge is Yes, ma'am. used to measure warpage. Used to measure warpage. Yes, ma'am. ஓகே, ஸோ இவ்வளோதான். அதில் மெஷரிங் வேர்ட்ஸுங்கிறத மட்டும் அனலைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? Yes, ma'am. ஸோ பிரிக்ஸ்ல இவ்வளோதான். நெக்ஸ்ட் பிரிக் மேசன்ட்ரி பார்க்கலாம். பிரிக் மேசன்ட்ரினா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் தான் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த பிரிக் மேசன்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏஇ சப்ஜெக்ட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிசஸ்னு ஒன்று யூனிட் வரும். அதுக்குள்ள கவர் ஆகும். எஸ்எஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 to 3 கொஸ்டின்ஸ் இந்த பிரிக் மேசன்ட்ரி, ஸ்டோன் மேசன்ட்ரி அதுல இருந்து வரும். ஓகேங்களா? இந்த பிரிக் மேசன்ட்ரியோட இன்ட்ரோ ஆல்ரெடி கொஞ்சம் அன்னைக்கு டிராயிங் வச்சு பார்த்துருக்கோம். அதுக்கான டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நான் இப்போ கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ நார்மலா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஓவியூ வந்து கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்சுவல் சைஸ், ஒரு பிரிக்கோட ஆக்சுவல் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ்ன்னு சொல்லுவோம். அரௌண்ட் 19 cross 9 cross 9 சென்டிமீட்டர். இதே நாமினல் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 20 cross 10 cross 10 சென்டிமீட்டர். அண்ட் தென் பிரிக்கோட டென்சிட்டி, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் நோட், 1800 kg per meter cube. And the next average weight of brick, 3 to 3.5 kg. Next, burning temperature. Okay, so cement க்கு எல்லாம் பார்த்திருப்போம்ல. So burning temperature of brick பார்த்தோம் அப்படின்னா 900 to 1200 degree Celsius. So இதே இங்கே கம்பேரிட்டிவா நான் சொல்லிடுறேன். சிமெண்ட்னா 1300 to 1500 degree Celsius. இதே ஸ்டோன்னா 800 degree Celsius. Okay, and then brick ஓட specific gravity of brick பாத்தீங்கன்னா 1.8. இதே மாதிரி சிமெண்ட்டுக்கு படிச்சிருப்போம் 3.15. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு பிரிக்கோட நார்மல் நோட்டு. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதுல இப்போ ஒரு வால்ல நீங்க வந்து பிரிக்கை பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா அது நம்ம என்னென்ன பொசிஷன்ல பிளேஸ் பண்ணிருக்கோமோ அதுக்கு ஒவ்வொரு நேம் இருக்கு. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ பிரிக் பொசிஷன்ஸ் in a wall. ஃபர்ஸ்ட் டிராயிங் வரைகிறேன், அதுக்கப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நேம் ஸ்ட்ரெச்சர். This one is soldier. This one is Rowlock. This is Rowlock stretcher.
and this is sailor, this is head. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த ஃபேஸ் வந்து ஃபேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரெச்சர்னு சொல்லுவோம். அதாவது கீழே பிளேஸ் பண்ணிருக்கோம், எல்லாமே நம்ம கீழே பிளேஸ் பண்ணிக்கிறத வச்சுதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஷோல்டர், இது ரவுலாக் ஸ்ட்ரெச்சர், சைலர், ஹெட். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். இதை வச்சுலாம் நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் வராது. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம நிறைய டெர்மினாலஜிஸ் பார்ப்போம், அது எல்லாம் தான் நமக்கு கொஸ்டின்ஸா வரும். ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரெச்சர். இந்த கலர் ஓகேவா இருக்கா? வேற கலர் சேஞ்ச் பண்ணலாமா? ஓகே தான் மேம். ஓகே, ஸ்ட்ரெச்சர்ங்கிறது என்ன அப்படின்னா வால்ல பிரிக்கோட லென்த். ஸோ இப்போ இதுதான் பிரிக் அப்படின்னா இது வந்து நமக்கு லென்த், இது வந்து வித். ஓகே, ஸோ இந்த லென்த் வந்து வால்க்கு பேரலா நம்ம பிளேஸ் பண்றோம் அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரெச்சர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் நான் டெஃபினேஷன் தரேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டர். ஸோ அந்த ஹெட்டருங்கிறது நமக்கு ஓவரால் லென்த் ஆஃப் தி வால்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ லென்த்துக்கு பேரலா இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரெச்சர். ஸோ இதே இந்த லென்த்துக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கா, ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஹெட்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பெட். பெட்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு பிரிக்கை நம்ம வந்து பிளாட்டா வந்து பிளேஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பிரிக்கோட பாட்டம் சர்ஃபேஸ் அதை தான் வந்து பெட்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் அரைஸ். ஸோ அரைஸ்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு ரெண்டு பிளேன் சர்ஃபேஸ் ஆஃப் தி பிரிக் இருக்கு அப்படின்னா அதோட அந்த எட்ஜ் ஃபார்ம் ஆகுதுல்ல, அந்த எட்ஜ் ஃபார்ம் ஆகுறதா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் கோர்ஸ். கோர்ஸ்னா என்ன அப்படின்னா பிரிக் எல்லாமே ஹரிசான்டல் லேயரா இருக்கா, ஸோ இந்த மாதிரி ஒரு இப்படி இருக்கு அப்படின்னா இதுல பிரிக்ஸ் நம்ம அடுக்கி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஹரிசான்டல் லேயரா அடுக்கி வைக்கிறத கோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு இதுல உள்ள நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதுல உள்ள இந்த வெர்டிக்கல் ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட்டை வந்து பெர்பெண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த ஹரிசான்டல் லேயரை கோர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த வெர்டிக்கல் ஜாயிண்ட்ஸை பெர்பென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் செவன்த் ஒன் ஃபேசிங். ஃபேசிங்னா நமக்கு வெளியே தெரியக்கூடிய வால்ல வெளியே தெரியக்கூடிய அந்த எக்ஸ்போஸ்டு சர்ஃபேஸ், எக்ஸ்போஸ்டு போர்ஷனை ஃபேசிங் சொல்லுவோம். அதே இன்டர்னல் உள்ள ஹைடா இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை, இன்டர்னல் சர்ஃபேஸை வந்து பேக்கிங் சொல்லுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹார்டிங். ஹார்டிங்னா இப்போ அந்த ஃபேசிங்க்கும் பேக்கிங்க்கும் இடையில உள்ள அந்த போர்ஷனை ஹார்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் 10th ஒன் லேப். ஸோ லேப்ங்கிறது ரெண்டு பெர்பெண்ட், அதாவது ஒரு வெர்டிக்கல் ஜாயிண்ட் இன்னொரு வெர்டிக்கல் ஜாயிண்ட் இருக்கா, அந்த ரெண்டு பெர்பெண்டுக்கு இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ், ஹரிசான்டல் டிஸ்டன்ஸை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் 11th ஒன் குயான். அதாவது நமக்கு வெளியே இப்போ வந்து ஒரு காம்பவுண்ட் வால்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடும் ஒரு வால் வரும், இந்த சைடும் ஒரு வால் வரும். இந்த வெர்டிக்கல் அந்த கார்னர் இருக்குல்ல, கார்னர்லன்னா எக்ஸ்டெண்டட் ஆங்கிள் சொல்லி சொல்லுவோம், எக்ஸ்டர்னல் ஆங்கிள் சொல்லுவோம். ஸோ வெளியே பாக்குறப்போ தெரியக்கூடிய அந்த இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த கார்னரை குயான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃப்ராக். ஸோ ஃப்ராக்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு டிப்ரெஷன் நம்ம கிரியேட் பண்ணுவோம் டாப் சர்ஃபேஸ்ல அரௌண்ட் ஒரு 1 to 2 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கணும். ஜஸ்ட் ஒரு மாட்டருக்கு நம்ம கீ ப்ரொவைட் பண்றதுக்காகவும் அண்ட் தென் அந்த பிரிக்கோட வெயிட் அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். மேனுஃபேக்சரோட நேம் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்றதுக்காக கொடுக்கறது தான் அந்த ஃப்ராக் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் புல் நோஸ் ஆர் சிங்கிள் நோஸ் பிரிக். ஓகே, ஸோ புல் நோஸ் ஆர் சிங்கிள் நோஸ் பிரிக்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், டிராயிங் பார்த்துருப்போம். இந்த எட்ஜ் வந்து இப்படி ஒரு நோஸ் ஷேப்ல நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். இப்படி வந்து கட்டா இல்லாம நோஸ் ஷேப்ல நம்ம வந்து ஒரு ரவுண்டட் ஆங்கிளா ஒரு சைட்ல மட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்கத புல் நோஸ் ஆர் சிங்கிள் நோஸ் பிரிக்னு சொல்லுவோம். அதே இது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கவ் நோஸ் ஆர் டபுள் நோஸ் பிரிக். ஓகே, அந்த அதர் நேம்ஸும் இம்பார்ட்டன்ட்.
ஆர் டபுள் நோஸ் பிரிக். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைட்ல தானே இந்த மாதிரி ஷேப் கொடுத்துருக்கோம், இன்னொரு சைட்லாம் கட்டா இருக்கும். இதுல வந்து நமக்கு இந்த சைடும் இப்படி ஷேப்பா கொடுப்போம், அதே மாதிரி இந்த இருந்து வரக்கூடிய எந்த இதுவும் இந்த ரெண்டுமே ரவுண்டட் ஷேப்பா இருக்கும். ஓகேங்களா, அதுதான் கவு நோஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பெட் ஜாயிண்ட். பெட் ஜாயிண்ட்ங்கிறது இந்த ஹரிசாண்டல் ஜாயிண்ட். ஹரிசாண்டல் ஜாயிண்ட் எல்லாத்தையும், அதாவது இப்போ இங்க ஒரு பிரிக் இருக்கு, ஒரு லேயர் கோர்ஸ் போகுது, இங்க ஒரு கோர்ஸ் போகுது, இதுக்கு இடையில உள்ள இந்த ஹரிசாண்டல் ஜாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து பெட் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். இதே நம்ம பார்த்திருப்போம்ல இந்த வெர்டிக்கல் ஜாயிண்ட், அதுதான் பெர்பெண்ட்னு சொல்லுவோம். அந்த ஜாயிண்ட் தான் பெர்பெண்ட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா க்ளோஷர். ஸோ க்ளோஷர்னா என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இப்போ ஒரு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறது தான். ஓகேங்களா, ஸோ ஒரு பிரிக்கோட போர்ஷன், நம்ம ஒரு போர்ஷனை என்னென்ன க்ளோஷர்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, ஸோ அதுல மொத்தம் நமக்கு அரௌண்ட் ஒரு 4 to 6 டைப்ஸ் ஆஃப் க்ளோஷர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா குவீன் க்ளோஷர். ஸோ குவீன் க்ளோஷருங்கிறது, ஸோ இப்படி ஒரு பிரிக் இருக்குன்னா அதுல இந்த சென்டர் டு சென்டர் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம், இந்த மாதிரி சென்டர்ல பாதி கட் பண்றோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஹெட்டர்ல இருந்து இன்னொரு ஹெட்டருக்கு கட் பண்றோம் அப்படின்னா அது குவீன் க்ளோஷர். நெக்ஸ்ட் கிங் க்ளோஷர். கிங் க்ளோஷருங்கிறது, ஸோ இந்த மாதிரி ஒரு பிரிக் இருக்குன்னா ஒரு ஹெட்டருக்கும் ஒரு ஸ்ட்ரெச்சருக்கும் கட் பண்ணா அது கிங் க்ளோஷர். நெக்ஸ்ட் பிவல்டு க்ளோஷர். பிவல்டு க்ளோஷருங்கிறது, ஸோ இதுவும் ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் கிங் க்ளோஷர்னு சொல்லி சொல்லுவோம். என்ன அப்படின்னா ஒரு பிரிக்கோட ஹோல் லென்த்னா அந்த லென்த்துக்குள்ள முடிஞ்சு போச்சு. ஹோல் லென்த்ல இருந்து ஒரு ஹெட்டரோட ஹாஃப் வித். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பிவல்டு க்ளோஷர். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் மிட்டர்டு க்ளோஷர். ஸோ மிட்டர்டு க்ளோஷருங்கிறது ஒரு ஆங்கிள் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா, ஸோ அரௌண்ட் இந்த இந்த இதுல எட்ஜ்ல இருந்து இங்க வரைக்கும் ஒரு 45 டிகிரி டு 60 டிகிரிக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மிட்டர்டு க்ளோஷர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்புறம் அது போக நம்ம பார்க்கக்கூடியது இது நார்மல், ஒரு ஸ்ட்ரெச்சர் டு இன்னொரு ஸ்ட்ரெச்சர் கட் பண்ணோம்னா அது பேட்டுன்னு சொல்லுவோம். அதே இதை வந்து பேட்டு ஆர் ஹாஃப் பேட்டுன்னு சொல்லுவோம் சென்டர்ல கட் பண்ணோம்னா. இதே வந்து இந்த சென்டர் டு சென்டர் கட் பண்ணாம கொஞ்சம் தள்ளி கீழே மேல ஒரு 3/4 கீழே ஒரு 1/4 அப்படின்னு சொன்னா அது 3/4 பேட் 1/4 பேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ பேட்ல பார்த்தோம்னா அப்புறம் நமக்கு 2 டைப் இருக்கு, ஒன்னு குவார்டர் பேட், இன்னொன்னு 3/4 பேட். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் இதுல உள்ள டெர்மினாலஜிஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பிரிக் மேசன்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன்ல சில பிரின்சிபல்ஸ் இருக்கு, ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பிரிக் மேசன்ட்ரி அப்படின்னு ஹெட்டிங் போட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஜென்ரல் இம்பார்ட்டன்ட் நோட்டை நோட் பண்ணிக்கோங்க. Actual size of brick or standard size of brick, nominal size of brick, brick density, average weight of brick, burning temperature of brick, கீழே cement stone just போட்டிருக்கேன். Next specific gravity of brick. Yes ma'am. Okay. Next brick positions in a wall போட்டு அது just ஒரு draw மட்டும் பண்ணிக்கோங்க. Ma'am, done ma'am. Okay. So next terminologies and heading போட்டுக்கோங்க, ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். First one, stretcher. Yes ma'am. First அதுல brick laid with Yes ma'am. its length, Yes ma'am. parallel to the wall. Yes ma'am. Next header, heading போட்டுக்கோங்க. Yes ma'am. Brick laid with its length,
perpendicular to the wall. Yes, ma'am. Next, bed. அதுல the bottom of the brick Yes, ma'am. when laid flat. Yes, ma'am. Next, Arise, ma'am. arise. Yeah. A double R, ma'am. Double R. Yes. Yes, ma'am. Edges formed by the Yes, ma'am. intersection of Yes, ma'am. two plane surfaces Yes, ma'am. of brick. Okay, ma'am. Next, course heading போட்டுக்கோங்க. Yes, ma'am. Courseல yeah, horizontal layer of brick. Yes, ma'am. Horizontal layer of brick. ஓகேங்களா? Next, perpend. ஹைஃபன் போட்டு கூட போட்டுக்கோங்க எல்லாத்தையும். Yes, ma'am. Perpend, vertical joint between the brick. Yes, ma'am. Next, phasing. Ma'am, spelling next slide, ma'am. Yeah. Yes, ma'am. Phasing, the exposed portion of the wall. Yes, ma'am. Exposed portion of the wall. Okay. Next, backing. Yes, ma'am. The internal surface of the wall. Yes, ma'am. Next, hearting. Yes, ma'am. The portion between backing and facing. Yes, ma'am. Next, lap. The horizontal distance between two successive perpend. The horizontal distance between two successive perpends. Yes, ma'am. Next, Quan. Ma'am, QUOIN. Oil. Yes, ma'am. It is a corner. It is a corner, ma'am. It is a corner Yes, ma'am. or the external angle Yes, ma'am. on the face side of On the face side, ma'am. on the face side of wall. ஓகே, ஸோ இப்போ ஒரு வால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வாலோட வெளியே பாக்குறப்போ அந்த கார்னர் இருக்குல்ல அதை வந்து நம்ம கியூஆன்னு சொல்லுவோம். இப்போ இதே வந்து ஒரு பிரிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ இதுதான் பிரிக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி இருக்குன்னா இதுல இந்த இது இருக்கா, இந்த இந்த ஒரு கார்னர் சொல்ற எட்ஜ்ன்னு சொல்லலாம்ல, இந்த எட்ஜ் அததான் வந்து அரைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரெண்டு டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட், ஃப்ராக்.
frog or அதுக்கு இன்னொரு நேம் kick. K-I-C-K. Kick. K-I-C-K, ma'am. Okay, ma'am. Yes, ma'am. ஓகே ஸோ அதுல ஃப்ராக்ல பொறுத்த வரைக்கும் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் திக்னஸ் 1 to 2 சென்டிமீட்டர். Thickness, ma'am. Yes, ma'am. Next point, depression provided in the Yes, ma'am. top face of the brick. Depression provided in the top face of the brick. Yes, ma'am. Next point, to form a key. To form a Key. K-E-Y. K-E-Y. Key. Yes, ma'am. With the mortar. Yes, ma'am. Next point, to reduce. Yes, ma'am. Weight of the brick. Yes, ma'am. And the next point, to provide identification mark. To provide identification mark, ma'am. Amma. Yes, ma'am. And the next heading, bull nose or single nose brick. Ma'am, next slide. Next heading, frog முடிஞ்சிச்சு. Yes, ma'am. Bull nose or single nose brick. Ma'am, slide மாத்தல. Oh, sorry. Bull nose or single nose brick. Yes, ma'am. அதுல first point, a brick molded Yes, ma'am. with a rounded angle. With a rounded angle, ma'am. With a rounded angle Yes, ma'am. in one side Yes, ma'am. is called bull nose. Next, second அடுத்த heading, cow nose or double nose brick. Yes, ma'am. Okay, so அதுல a brick molded Yes, ma'am. with a rounded angle Yes, ma'am. in two sides is called cow nose. Yes, ma'am. Next, bed joint heading போட்டுக்கோங்க. Yes, ma'am. Bed joint அதுல பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. Bed joint is a horizontal joint. And then next, serpent joint. Yes, ma'am. Serpent joint is a vertical joint. Yes, ma'am. அடுத்து closure heading போட்டுக்கோங்க. Yes, ma'am. அதுல பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. A portion of a brick. Yes, ma'am. Used to close up the Yes, ma'am. end of the Close up the end of the ma'am. close up the end of the Okay. brick course. Brick course, ma'am. Brick course. Yes, ma'am.
ஓகே, அதுல டைப்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கோங்க, குயின் க்ளோஷர். Yes, ma'am. ஓகே, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் when the cut is Yes, ma'am. when the cut is such that Yes, ma'am. it extends from Yes, ma'am. one header face to One header face, ma'am. one header face to Yes, ma'am. other Yes, ma'am. அடுத்து கிங் க்ளோஷர் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. Yes, ma'am. and then கிங் க்ளோஷர் பொறுத்த வரைக்கும் when the cut is from Yes, ma'am. header face to stretcher face. Yes, ma'am. and then next beveled closure. Yes, ma'am. next இதுல பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, it is a special form of Yes, ma'am. a king closure Yes, ma'am. in which the whole length of the break Yes, ma'am. is beveled Yes, ma'am. in such a way that Yes, ma'am. half width is maintained. Half width, ma'am. Yeah, half width Yes, ma'am. is maintained at Yes, ma'am. one end Yes, ma'am. and full width is Yes, ma'am. maintained at other end. மேம் இது எது டயக்ராம் கொஞ்சம் காமிங்க. இது beveled கார்னர் டு கார்னர் கட் பண்ண மாதிரி தானே இருக்கு. இந்த ஒரு லென்த் முடிஞ்சு இந்த ஒரு லென்த் இந்த கார்னர்ல இருந்து இதோட ஆக்சுவலா அந்த ஹெட்டரோட பாதி வரைக்கும். ஓகேங்களா? ஓகே 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 மேம், அண்டர்ஸ்டுட். ஓகே, நெக்ஸ்ட் மெயின்டைன் அட் அதர் எண்ட் வரைக்கும் நோட் பண்ணிருக்கீங்க அப்படிதானே? எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் மிட்டர்டு க்ளோஷர். A brick whose எஸ் மேம். one end is splayed, S-P-L-A-Y-E-D. one end is splayed, மேம் once more மேம், S-P-L-A-Y-E-D, splayed. Y-A-L-E-D, ஸ்லேடா மேம்? splayed. மேம் ஸ்பெல்லிங் ஒரு நிமிஷம் நாங்க நோட் பண்றேன். எஸ் மேம். ஓகே, எஸ் மேம். splayed or mittered ரெண்டும் சேம் மீனிங் தான். எஸ் மேம். or mittered எஸ் மேம். for full length எஸ் மேம். is called mittered closure.
Yes, ma'am. Next, bat or half. Slide. Yeah. அதுக்கெல்லாம் நான் நோட் பண்ணிருக்க மாட்டேன். Okay, bat ma'am. or half. Ma'am, இது 5th ஒன்னா இல்ல அடுத்து ஆக்சுவலா இல்ல 18th one. 18. Okay, ma'am. The portion of a brick க்ளோசர்க்குள்ளேயும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா, க்ளோசர்க்குள்ளேயுமே வரும். Okay, ma'am. The portion of a brick. Yes, ma'am. Cut across the width. Yes, ma'am. Cut across the width is known as bat. Yes, ma'am. Ma'am, அந்த 45 degree to 60 degree குள்ள கட் ஆகும், அது எதுல வரும்? அது வந்து மிட்டட் க்ளோஷர்ல வரும். ஓகே ஓகே. சோ இதுல இந்த பேட்ல வந்து டைப்ஸ்னு போட்டு குவார்ட்டர் பேட், 3/4 பேட் போட்டுக்கோங்க. குவார்ட்டர் பேட் அண்ட் மேம் 3/4 பேட். 3 மேம்? 3/4 பேட், அதாவது 3/4. 3/4 குவார்ட்டர் பேட் நந்தவா மேம்? ஆமா. 3/4 பேட்னு போட்டுக்கோங்க, இல்ல 3/4 பேட்னு போட்டுக்கோங்க, ரெண்டும் சேம் தான். 3/4 பேட். Yes, ma'am. Yeah. நெக்ஸ்ட் இவ்வளவுதான் உங்களுக்கு இந்த இதை பொறுத்த வரைக்கும். Yes, ma'am. நெக்ஸ்ட் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்ப்போம் பிக் மெசன்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன்ல. Yes, ma'am. General instruction in brick masonry construction. Sorry. Okay. So first ஒரு பிரிக் மேசன்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிரிக் பொறுத்த வரைக்கும் நல்ல சவுண்டடா இருக்கணும், ஹார்டா இருக்கணும், வெல் பர்ன்டா இருக்கணும், அண்ட் தென் வந்து யூனிஃபார்ம் ஷேப், சைஸ், கலர் எல்லாமே இருக்கணும். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரிக்கை நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆச்சு வாட்டர்ல சோக் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. அண்ட் தென் பெட்ல நம்ம லே பண்றப்போ, பெட்னா என்னது, நம்ம பாட்டம் ஆஃப் தி சர்ஃபேஸ் சொன்னோம்ல, அதை லே பண்றப்போ ஃப்ராக் மார்க் வந்து மேல இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிரிக்கை வந்து லே பண்ணணும். அண்ட் தென் அதோட அந்த பிரிக் கோர்ஸ் எல்லாமே ஹரிசாண்டலா இருக்கிற மாதிரியும், ஜாயிண்ட் எல்லாம் ப்ராப்பர் வெர்டிகலா இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். அண்ட் தென் ஒரு ப்ராப்பர் பாண்ட் இருக்கணும். ஓகேங்களா, ப்ராப்பர் பாண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் அந்த பிரிக் மேசன்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு 1.5 மீட்டருக்கு மேல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒரு இந்த மாதிரி இப்ப நமக்கு இங்க ஒரு வால் இருக்கு, அடுத்து வந்து இங்க ஒரு வால் இருக்கு அப்படின்னா அந்த ரைஸ் இருக்குல்ல, அந்த டிஃபரன்ஸ் இன் ரைஸ் வந்து இட் should not be more than 1 meter. 1 மீட்டருக்கு மேலேயும் போகக்கூடாது. ஓகேங்களா. அண்ட் தென் ஒரு கண்டினியூஸ் பாண்டா இருக்கு, இப்போ ஒரு ஓல்டு ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதும் கண்டினியூவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதோட டூத் தி எண்டுன்னு சொல்லுவோம். அந்த டூத் தி எண்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து வாலை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேங்களா. அண்ட் தென் ஒரு பிரிக் ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸோ அதுல வந்து லைம் மார்ட்டர் நம்ம வச்சு கியூரிங் பண்றோம் அப்படின்னா, லைம் மார்ட்டர் போட்டிருக்கோம் அப்படின்னா அதோட அந்த கியூரிங் பீரியட் வந்து 2 to 3 weeks இருக்கணும். ஓகே. ஸோ இதே சிமெண்ட் மாற்றா இருந்தா 1 to 2 weeks இருக்கலாம். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரிக் ஒர்க் வந்து நம்ம ஒரு ஹையர் லெவல்ல பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சிங்கிள் ஸ்கஃபோல்டிங் வந்து யூஸ் பண்ணணும். இது எல்லாமே பிரிக் மேசன்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன்ல உள்ள
ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா, ஜெனரல் பிரின்சிபல்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ இதெல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. Yes, இதில் உள்ள ma'am. பாயிண்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஜெனரல் பிரின்சிபல்ஸ் இன் பிரிக் மேசன்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. Ma'am, principal instruction, ma'am. ஜெனரல் பிரின்சிபல்ஸ். Yes, ma'am. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், a good brick masonry Yes, ma'am. should utilize bricks What, ma'am? A good brick masonry? should utilize bricks Yes, ma'am. should utilize bricks which are Yes, ma'am. sound, Which are sound, ma'am? sound, Yes, ma'am. hard, Yes, ma'am. well burnt, Well burned, ma'am. well burnt, Okay, ma'am. and tough. Tough, ma'am. Yeah, tough with uniform color, Yes, ma'am. shape and size. Yes, ma'am. Next, these bricks should be Yes, ma'am. properly soaked. Properly soaked, ma'am. Soaked Yes, ma'am. in water Yes, ma'am. for at least 2 hours Yes, ma'am. before use. Yes, ma'am. Next, third point, it should be Yes, ma'am. laid on their beds Yes, ma'am. it should be laid on their beds with the one Yes. minute. Okay, sorry. With the frogs Yes, ma'am. pointing upwards. Yes, ma'am. Next, the brick courses Yes, ma'am. should be laid Yes, ma'am. truly horizontal. Ma'am, truly, ma'am. Truly. Truly horizontal
Yes, ma'am. And should have Yes, ma'am. truly vertical joints. Yes, ma'am. Next point, brick walls should be Yes, ma'am. raised uniformly Yes, ma'am. with proper bond. Yes, ma'am. Next, height of the brick masonry. Height of the brick masonry construction Yes, ma'am. in a day, Yes, ma'am. not more than Yes, ma'am. next point. The maximum difference. Ma'am, height of the brick masonry construction in a day not more than Oh, number sorry, 1.5 meter. yes, ma'am. Next point. The maximum difference Yes, ma'am. in rise of the walls Ma'am, rise na RISC like or ARAISC. ISC. Yes, ma'am. In rise of the wall, ma'am. Mm. Yes, ma'am. Next, Ma'am, in எவ்வளோ ma'am? Maximum difference in rise of the walls between the different portions Yes, ma'am. Different portions. should not be more than Yes, ma'am. 1 meter. Okay. Okay. Next point. In order to ensure Yes, ma'am. continuous bond Yes, ma'am. between the old and the new. Ma'am, between, ma'am. Yeah. Yes, ma'am. Comma. Yes, ma'am. The wall should be stopped Yes, ma'am. with a toothed end. With the என்ன ma'am? With a toothed end. Toothed. 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 Yes, ma'am. Okay. Next point. Finish the brickwork Yes, ma'am. in lime mortar Yes, ma'am. sorry, should be cured for Yes, ma'am.
1 minute 1 minute. Yes, ma'am. ஆடியோ கேக்குதா? Yes, ma'am. சாரிம்மா. ஆக்சுவலா எனக்கு பிரெக்னன்சி ஃபேஸ் இருக்கேன், கொஞ்சம் அப்பப்போ வாமிட்டிங் ஏதாவது வந்துச்சு, அதான் போயிட்டேன். ஓகேங்களா, சாரி. That's okay. ஓகே, ஸோ இதில் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். Ma'am, 9th point, finish the brickwork in lime mortar should be cured for Period of yes, ma'am. Period of 2 to 3 weeks. Yes, ma'am. Next point, this can be Yes, ma'am. reduced Yes, ma'am. to 1 to 2 weeks Yes, ma'am. in case of brickwork Okay, ma'am. with cement mortar. Ma'am, with cement mortar. With cement mortar. Cement mortar na curing period 1 to 2 weeks. Lime mortar na 2 to 3 weeks. Yes, ma'am. Next point, last point. In order to carry out Ma'am, in order to carry out, ma'am. in order to carry out Yes, ma'am. the brickwork Yes, ma'am. at higher level Yes, ma'am. a single scaffolding is used. Scaffolding na support kahava, ma'am. சப்போர்ட்டுக்கு நம்ம இப்போ வீட்ல எல்லாம் கூட பார்த்திருப்பீங்கல்ல, வெளியே ஒரு மரம் இதை வச்சு வச்சிருப்பாங்கல்ல, அதான் ஸ்கஃபோல்டிங். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு டால் பில்டிங்ஸ் Yes, ma'am. Yes, ma'am. Understood. அதான் ஸ்கஃபோல்ட். அது வந்து கொஞ்சம் ஹைட்டு அப்படின்னா, ஸோ வெயிட்டும் கம்மியா தான் எடுக்க போறோம் அப்படின்னா சிங்கிள் ஸ்கஃபோல்டிங் யூஸ் பண்ணுவாங்க, இல்ல டபுள் ஸ்கஃபோல்டிங் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். Yes, ma'am. ஸோ பிரிக் மேசன்ட்ரில இன்னும் கொஞ்சம் இருக்கு, அண்ட் தென் ஸ்டோன் மேசன்ட்ரி, இது எல்லாமே நாளைக்கு கிளாஸ்ல பார்க்காங்க. ஓகேங்களா? Yes, ma'am. Yes, ma'am. நாளைக்கு ஒரு 4 hours செஷன் இருக்கும், மோஸ்ட்லி மார்னிங் தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை கேட்டுக்கோங்க. Yes, ma'am. தேங்க்யூ. Thank you, ma'am.